போல் மானிட்டரிங் சிஸ்டம் ஆப். இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் பின்னாடி நாள் நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்பு. இந்த ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே இது அன்னோன் சோர்ஸ், அதனால் செட்டிங்ஸ் போயிட்டு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும். அதை இன்ஸ்டால் பண்ணோம். அன்னோன் சோர்ஸ்லேருந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இன்ஸ்டால் ஆகும். செட்டிங்ஸில் போய்ட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தான் இது இன்ஸ்டாலேஷனே ஆகும். இன்ஸ்டால் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லோகோவோட இந்த ஆப் ஓப்பன் ஆகும். ஆப் ஓப்பன் ஆன உடனே ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து 1234 என்ட்ரு பண்ணுங்கள். பட் இப்போ இது ஒர்க் ஆகாது. டெமோக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நாம் ட்ரையல் பார்த்துக்கலாம். டெமோக்கான நம்பர் வந்து சொல்கிறேன். இது வந்து 18 19 தான் ஒர்க் ஆகும். டெமோ நம்பர் வந்து 68450112, பின் வந்து 1234. இதை போட்டுட்டு நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஒன்றுக்கு 2 முறை நீங்கள் ட்ரையல் வந்து பார்த்துக்கலாம். இதில் ஓப்பன் பண்ணோடனே சில பர்மிஷன்ஸ் கேட்கும். நீங்கள் பர்மிஷனை வந்து கொடுங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஆப்பில் பர்மிஷன் கேட்கும், சில பர்மிஷன்ஸ் அது கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்கள் பேர், எந்த பாராளுமன்ற தொகுதியோ அதை காட்டும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ போல் டே கிளிக் பண்ணணும். பண்ணிவிட்டு போலிங் பார்ட்டி ரீச்சுடுன்னு கேட்கும். அந்த டைமுக்கு வந்துட்டாங்களான்னு எஸ்ன்னு கொடுங்க. அதே மாதிரி போலிங் மெட்டீரியல் ரீச்சுடுன்னு கேட்கும். அந்த டைமுக்கு ரிசீவ் ஆகிடுச்சுன்னா டிக் மார்க் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. இது ப்ரீ போல் டே ஓவர். நெக்ஸ்ட்டு போல் டே போனீங்கன்னா மார்க் போல் கேட்கும். காலையிலே நீங்கள் மார்க் போல் முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துடணும். அடுத்து 7 மணிக்கு போல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த போலிங் ஸ்டார்டட்னு கொடுக்கணும். 7 மணிக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன கூட கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் எவ்ரி 2 hours ஒன்ஸ் வந்து எவ்வளோ ஓட்டு காஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா பர்சன்டேஜோடு அங்கே சப்மிட் ஆகிடும். ஸோ எவ்ரி 1 hour 2 hours ஒன்ஸ் நீங்கள் இந்த டேட்டாவை வந்து சப்மிட் பண்ணணும். இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டேட்டாவை சீக்கிரமாக அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒரு சில நேரம் தவறு விட்டுட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டேட்டாவை சப்மிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 hours ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டு கடைசியாக வந்து 7 o'clock என்ன ஓட்டு காஸ்ட் ஆகிருக்கோ அதை சப்மிட் பண்ணிவிட்டு முடிச்சிடும். முடித்ததுக்கப்புறம் போல் கம்ப்ளீட்டட் அப்படின்றதையும் டிக் பண்ணிட்டிங்கன்னா போல் முடிஞ்சு போச்சுன்ற டேட்டா சப்மிட் ஆகிடும். ஃபைனலாக எவ்வளோ போல் நடந்திருக்கு, அதாவது மேல், ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ற டேட்டாவை என்ட்ரு பண்ணணும். பண்ணிட்டோன்னு சொன்னால் இந்த எல்லா ஒர்க்குமே ஓவர் ஆகிடுது. ஸோ டேட்டா முடிஞ்சு போச்சு. சப்மிட் பட்டன் கொடுத்தோடனே அவ்வளோதான், உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் வந்துடும். எந்த பாராளுமன்ற தொகுதியோ அந்த டீட்டெயிலோடு வந்துடும். ஸோ இதுதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.